ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் எந்த நம்பரில் டிவைட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ரூல்ஸாக பார்க்கலாம். டிவிசிபிலிட்டி ஆஃப் 2. இப்போ ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த நம்பர் ஈவன் நம்பரில் எண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். ஸோ ஈவன் நம்பர்னால் என்ன? 0, 2, 4, 6, 8 இந்த நம்பரில் எண்ட் ஆயிருந்தது அப்படின்னா அந்த நம்பர் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், 82. ஸோ இந்த நம்பர் 2ல் எண்ட் ஆயிருக்கு. 2ங்கிறது என்ன? ஈவன் நம்பர். ஸோ இங்கே பாருங்கள், 634 இந்த நம்பர் 4ல் எண்ட் ஆயிருக்கு. ஸோ 4ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஸோ 1268 இந்த நம்பர் 8ல் எண்ட் ஆயிருக்கு. 53,850 ஸோ இந்த நம்பர் பாருங்கள் 0ல் எண்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லா நம்பருமே ஈவன் நம்பரில் எண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ எல்லா நம்பருமே 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி அந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுமாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ அதோட ஒன்ஸ் டிஜிட் வேல்யூ ஈவன் நம்பராக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஈவன் நம்பராக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு டிவிசிபிலிட்டி ஆஃப் 3 பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரோட ஒவ்வொரு டிஜிட்டையும் நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 5 + 3 + 4. ஸோ இப்போது ஆட் பண்ணால் என்ன வரும்? 12 வரும். ஸோ இந்த நம்பர் இப்போ 3ஆல் டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணோம். 1 3 3 4 3 12. ஸோ இப்போ 12 அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நமக்கு 3ல் டிவைட் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஹோல் நம்பருமே நமக்கு 3ல் டிவைட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு நம்பர் பாருங்கள், 99,630. இப்போது இந்த நம்பர் 3ல் டிவைட் ஆகுமாங்கிறத கண்டுபிடிக்கிறது என்ன செய்யணும்? ஒவ்வொரு டிஜிட்டையும் நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணோம். ஸோ 9 + 6 + 3 + 0. ஸோ என்ன வரும்? 18. ஸோ 18 3ல் எக்ஸாக்டாக நமக்கு டிவைட் ஆகும். ஸோ அப்போ இந்த என்டையர் நம்பரும் 3ல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ 3ல் ஒரு நம்பர் டிவைட் ஆகுமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த கொடுத்துருக்க நம்பருடைய ஒவ்வொரு டிஜிட்டையும் என்ன செய்யணும் அப்படின்னா தனித்தனியாக ஆட் பண்ணி அந்த வர ஆன்சர் 3ஆல் டிவைட் ஆச்சு எக்ஸாக்டாக அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோல் நம்பருமே 3ல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு டிவிசிபிலிட்டி ஆஃப் 4. ஸோ இப்போ ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர் 4ல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த நம்பருடைய லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். ஸோ இப்போ லாஸ்ட் 2 டிஜிட் நமக்கு 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோல் நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ இந்த நம்பரில் பாருங்கள், லாஸ்ட் 2 டிஜிட் நமக்கு என்ன இருக்குது? 96. ஸோ இப்போ 96 4ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கலாம். 2 4s are 8. ஸோ ரிமைனிங் 1, 4 4s are 16. ஸோ எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. 96 4ல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஹோல் நம்பருமே 4ல் டிவைட் ஆகும். ஸோ இங்கே லாஸ்ட்டு 2 டிஜிட் 24 இருக்குது. 24 4ல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். 6 4s are 24. ஸோ அப்போ இந்த ஹோல் நம்பருமே நமக்கு 4ல் டிவைட் ஆகும். ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டு 2 டிஜிட் நமக்கு 0வாக இருந்தாலுமே அந்த நம்பர் நமக்கு 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 2 நம்பர் 2ல் இருக்குது, அப்போ இந்த 0ல் இருக்குது, 0ல் இருக்குது. அப்போ இந்த ஹோல் நம்பருமே நமக்கு 4ல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் செக் பண்ணால் போதும். ஒன்று லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகணும், இல்லை அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் 0வாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஹோல் நம்பரும் 4ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு டிவிசிபிலிட்டி ஆஃப் 5. ஸோ இப்போ ஒரு நம்பர் கொடுத்து 5ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டாங்கன்னா அது ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த நம்பர் 0 அல்லது 5ல் எண்ட் ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஹோல் நம்பரும் 5ல் டிவைட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், 525. ஸோ இந்த நம்பர் 5ல் எண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ஹோல் நம்பருமே 5ல் டிவைட் ஆகும்.
ஸோ இங்கே 50ங்கிறது 0ல் எண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஹோல் நம்பரும் 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அது வந்து 4ல் எண்ட் ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து 5ல் டிவைட் ஆகாது. ஸோ இப்போ 5ல் வந்து ஒரு நம்பர் டிவைட் ஆகணும் அப்படின்னா அதில் வந்து ஒன்ஸ் டிஜிட்டு, அதாவது இந்த எண்டு வேல்யூ வந்து 5 அல்லது 0ல் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஹோல் நம்பரும் 5ல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு டிவிசிபிலிட்டி ஆஃப் 6. ஸோ இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் வந்து 6ல் வந்து டிவைட் ஆகுமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர் 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் 6ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 336. ஸோ இப்போ நம்ம இது வந்து 2ஆல் டிவைட் ஆகுறாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ இதோட ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ வந்து ஈவன் நம்பராக இருந்தது அப்படின்னா 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு 6 இருக்குது, அப்போ இது வந்து 2ஆல் டிவைட் ஆகும். 6ங்கிறது ஈவன் நம்பர், அப்போ இந்த நம்பர் வந்து 2ல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ 3ல் டிவைட் ஆகுதாங்கிறத எப்படி பார்க்கணும்? ஸோ ஒவ்வொரு டிஜிட்டையும் வந்து நம்ம என்ன செய்யணும், தனித்தனியாக ஆட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆட் பண்ண என்ன வரும்? 12. இப்போது இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். கண்டிப்பாக எக்ஸாக்டாக நமக்கு வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போது இந்த ஹோல் நம்பருமே வந்து 6ஆல் டிவைட் ஆகும். ஏன் அப்படின்னா இது வந்து 2ஆலையும் டிவைட் ஆகுது, 3ஆலையும் டிவைட் ஆகுது. ஸோ ஹோல் நம்பரும் 6ஆலையும் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9126. ஸோ இப்போது இந்த நம்பர் வந்து 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே 2ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு ஸோ ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது? 6 இருக்குது, ஈவன் நம்பரில் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதேமாரி 3ஆல் டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு டிஜிட்டையும் வந்து நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணால் என்ன வரும்? 18. ஸோ 18 வந்து 3ல் வந்து டிவைட் ஆகும், எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஸோ அப்போ இந்த நம்பர் வந்து 2லேயும் டிவைட் ஆகுது, 3லேயும் டிவைட் ஆகுது. அப்போது இந்த ஹோல் நம்பர் வந்து 6ல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு நம்பர் 2ல் ஆகுது ஆனால் 3ல் டிவைட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அது 6லேயும் டிவைட் ஆகாது. ஸோ அதே மாதிரி ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுது ஆனால் 2ஆல் டிவைட் ஆகலை அப்படின்னா அந்த நம்பர் 6ஆல் டிவைட் ஆகாது. கண்டிப்பாக ஒரு நம்பர் 6ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு 2 and 3 ரெண்டு நம்பராலையும் டிவைட் ஆனால் மட்டும்தான் 6ஆலையும் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு டிவிசிபிலிட்டி ஆஃப் 7. ஸோ இப்போ வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் வந்து 7ல் டிவைட் ஆகுமாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த வந்திருக்க ஆன்சரை இந்த ரிமைனிங் இருக்க நம்பர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ரிமைனிங் என்ன நம்பர் இருக்குது? 23 மைனஸ் 2 பண்ண என்ன வரும்? 21 வரும். இப்போ இந்த நம்பர் வந்து 7ஆல் டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். ஸோ எக்ஸாக்டாக வந்து டிவைட் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஹோல் நம்பருமே வந்து 7ல் டிவைட் ஆகும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், 343. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஒன்ஸ் டிஜிட் பிளேஸ் வேல்யூ மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த நம்பரை வந்து என்ன செய்யணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கிடைக்கிற இந்த ஆன்சரை வந்து ரிமைனிங் இருக்கிற நம்பர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? 34 மைனஸ் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6. ஸோ 34 மைனஸ் 6 பண்ணால் என்ன வரும் அப்படின்னா நமக்கு 28 வரும். ஸோ இது வந்து 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ இந்த ஹோல் நம்பருமே வந்து நமக்கு 7ஆல் டிவைட் ஆகும்.